தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. இறுதி வேண்டுகோள். சங்கீதம் 119:43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். வேதாகமத்தின் மிக நீளமான அதிகாரமான சங்கீதம் 119 படித்து தியானிப்பது எவ்வளவு மகிமையானது! வசனத்தை கையாளுதலை குறித்து சங்கீதக்காரனின் வாழ்விலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். வசனத்தை மதித்தல், வசனத்திற்காக ஏங்குதல், இடுக்கண்களின் மத்தியிலும் கீழ்ப்படிதல், வசனத்தின் உச்சிதத்தை பறைசாற்றுதல், எதிரிகள் வசனத்திற்கு கீழ்ப்படியாத போது வைராக்கியம், சிச்சை மற்றும் பற்றி கொள்ளுதலின் பலன்கள் மற்றும் பல. வசனத்தை இப்போது நம் வாழ்வில் பலன் செய்ய வைக்க முடியும். தேவனுடைய இருதயத்தை ஆழமாய் தொட்ட சங்கீதக்காரனுடைய வேண்டுதல் ஒன்றை இறுதியாய் காண இருக்கிறோம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உண்மையாய் அவர் சத்தியத்தின் ஆவியானவர் வந்து தன்னை கட்டுப்படுத்தி தான் வசனத்தை தவிர வேறு எதுவும் பேசாதபடி செய்ய வேண்டும் என்றே கேட்கிறார். தேவன் இதற்கு பதிலாக ஏசாயா 59:21 ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவே நமது ஜெபமாயும் இருக்கட்டும். நம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நம்பகமான வாழ்க்கையை உண்மையாய் வாழும்போது அவர் இதை செய்வார். தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். இந்த உன்னத அழைப்பிற்கு பொறுப்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என மல்கியா 2:7 கூறுகிறது. உங்கள் உதடுகளில் உள்ள தேவ வார்த்தை உங்களை ஞானவானாக மாற்றுகிறது. நீங்கள் தேவ தூதனை போல உருமாறுகிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.